என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விஜயகாந்த் அவர்களின் பதவியை பறித்த பிரேமலதா ஏன், எதற்காக இந்த பதவி பறிப்பு நடந்தது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அன்பு உறவுகளே. தேமுதிக விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு திராவிட அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள். இவர் கட்சி ஆரம்பித்தது செப்டம்பர் 14, 2015 தேமுதிக தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற இந்த இயக்கத்தை விஜயகாந்த் அவர்கள் தொடங்கினார். இந்த இயக்கம் தொடங்கிய பிறகு இவர்கள் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் விஜயகாந்த் அவர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் விஜயகாந்த் அவர்கள். முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் விஜயகாந்த். அதன் பிறகும் இரண்டாவது முறையாக ரிஷிவந்தியம் தொகுதியிலும் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அப்பொழுது அதிமுக கூட்டணியில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் 41. அந்த 41 இடங்களில் 29 இடங்களில் வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு இயக்கம் மீண்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வந்தது 2011. அந்த அளவிற்கு விஜயகாந்த் அவர்களின் வளர்ச்சி வேகம் எடுத்தது. 2011 29 சட்டமன்ற உறுப்பினருடன் மிகவும் கெத்தாக தமிழக சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை உயர்த்தி வந்தார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் காலத்தின் குரலை யாராலும் நிறுத்த முடியாது. ஒருவருக்கு காலம் எவ்வளவு தூரம் கட்டளையிட்டு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஒருவரின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். காலம் உன்னுடைய பயணத்தை எப்பொழுது முடிக்கிறதோ அப்பொழுது நீங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இதுதான் இயற்கையின் நியதி. அதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயங்களையும் சட்டமன்றத்தில் அவர்கள் செய்த அநீதிகளையும் எதிர்த்து துணிச்சலுடன் கேள்வி கேட்டதை யாராலும் மறுக்க முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சம்பவம் இதுவரையில் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் நடந்ததும் இல்லை. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதே சட்டமன்றத்தில் அவருடைய கர்ஜனை அந்த அளவிற்கு இருந்தது. ஆனால் காலத்தின் சூழல் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குன்றி போக சட்டமன்றத்தில் அவருடைய குரல் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. தொடர்ந்து அவர்கள் சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பூர்த்தி செய்துவிட்டு வெளியே வந்த பிறகு அதிமுக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக 2016 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலின் போது விஜயகாந்த் அவர்கள் தனித்து விடப்பட்டார். அப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது. ஆனால் அந்த தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு 2 விழுக்காட்டிற்கும் குறைவாக. 2011 விஜயகாந்த் பெற்ற வாக்குகள் 12 விழுக்காடு. அதே விஜயகாந்த் அவர்கள் 2016 பெற்ற வாக்குகள் 2 விழுக்காட்டிற்கும் குறைவு. வேகமாக உச்சத்திற்கு சென்ற விஜயகாந்த் அவர்கள் சென்ற வேகத்திலேயே விழுந்து விட்டார் அரசியல் களத்தில். அதற்கு காரணம் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டதுதான் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதே போன்று அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களின் சூழ்ச்சியும் ஒரு காரணமாக அமைந்தது. துரைமுருகன் அந்த நேரத்தில் கூட்டணிக்கு அழைப்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி விஜயகாந்த் அவர்களை எந்த ஒரு பக்கத்திலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாதபடி விஜயகாந்தை கழட்டி விட்டார்கள். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதன் பிறகு தேமுதிகவின் அரசியல் வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை.
2021 தேமுதிக பெற்ற வாக்கு எவ்வளவு என்பதையெல்லாம் சொல்லி நாம் இப்பொழுது யாரையும் புண்படுத்த வேண்டாம். கட்சி தொடங்கிய நாள் முதல் 2005 தொடங்கப்பட்ட தேமுதிக இப்பொழுது 2023 18 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தேமுதிக அன்று முதல் இன்று வரை கட்சியின் நிறுவனராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் அவருடைய உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து அவரால் அரசியல் களத்தில் இயங்க முடியாத காரணத்தால் விஜயகாந்த் அவர்கள் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியை 14/12/2023 முதல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் இயக்கங்களில் ஒரு பெண் தலைமையோடு இயங்குகின்ற அரசியல் இயக்கம் தேமுதிக மட்டும்தான். தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தேமுதிக மட்டும்தான். இந்த தேமுதிக இனி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் எப்படி அரசியல் களத்தை சந்திக்க போகிறது, அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கும். அதே போல விஜயகாந்த் அவர்கள் மேடைக்கு வந்ததும் அந்த விஜயகாந்துடைய அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் விஜயகாந்த் அவருடைய வருகை பார்த்து கேப்டன் 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 என்று அவர்கள் கொடுத்த அந்த கரகோஷத்தால் விஜயகாந்த் உடலில் இருந்த அந்த நோய் கூட பறந்து விட்டிருக்கும். அந்த அளவிற்கு அவருடைய தொண்டர்கள் அவ்வளவு பெரிய கரகோஷத்தை எழுப்பினார்கள். உணர்ச்சி பொங்க அவர்கள் பேசியது. விஜயகாந்த் குறைந்தது 20 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் அவர் இருந்து மீண்டும் மறுபிறவி எடுத்து அவர் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டது. அந்த பொதுக்குழுவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை வழங்கியது உட்பட அனைத்தையும் அந்த இயக்க தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் வரவேற்றார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்த்தோம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் திரையுலகில் முடிசூடா மன்னனாகத்தான் இருந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அரசியல் களத்திலும் அவர் நுழைந்தவுடன் ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருந்தது. அந்த ஓப்பனிங் அப்படியே தொடர்ந்திருந்தால் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது. அது மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. ஆனால் அதை காலம் எப்படி நகர்த்த வேண்டும் என்று ஏற்கனவே கணித்து வைத்திருக்கிறது. அதன்படி சரியாக நகர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது விஜயகாந்துக்கு மட்டும் பொருந்தாது. இதே போன்றுதான் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலும் இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி 1989 இயக்கம் தொடங்கிய பொழுதே அவர்கள் தேர்தலை புறக்கணிக்காமல் அப்பொழுது முதல் தேர்தலையே 1989 முதல் தேர்தலையே சந்தித்திருந்தால் தமிழ்நாட்டில் அரசியல் களம் வேறு மாறியாக திசை திரும்பி இருக்கும். அப்பொழுது பாமக அங்கே கோட்டை விட்டது. அதே போன்று விஜயகாந்த் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பையும் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் மீண்டும் அவரும் அங்கே சரிந்து விட்டார். அதனால் திராவிடம் மீண்டும் தப்பி பிழைத்தது. மீண்டும் இப்பொழுது அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் வர தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் தேமுதிக அந்த இடத்திற்கு செல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஏனென்றால் தேமுதிக இருந்த இடத்தை தவறவிட்டு விட்டது. தேமுதிக மீண்டும் அந்த இடத்திற்கு செல்லுவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் தெரிய வரும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அந்த இயக்கத்தின் மீது எப்படி இருக்கிறது, அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, களத்தில் அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி ஒவ்வொரு தொண்டர்களையும் அணுகப் போகிறார், தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறார் என்பதையெல்லாம் நாம் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.